எங்களுடைய சிறப்பு விருந்தினர் இங்கே அனைத்து விதமான எங்களுடைய விழாக்களுக்கும் வருகை தந்து எங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரராக என்றைக்கு 2008ஆம் ஆண்டு அவருக்கும் எங்கள் மதுரை இலக்கிய மன்றத்திற்கும் ஒரு நட்புணர்வு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிற இந்திய வருமான வரித்துறையினுடைய தீர்ப்பாயத்தினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய தன்னம்பிக்கை சுடரொளியாக தமிழகம் முழுவதும் வலம் வருகிற வி நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் பாராட்டுரை நிகழ்த்துகிறார். தொடர்ந்து விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். ஒரு ஆண் எப்பொழுதும் ஆணாக தான் இருக்கிறார். ஆனா ஒரு பெண் நேரத்திற்கு தகுந்தாற் போல் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி மனநிலையில் மட்டுமல்ல உடல் ரீதியாகவும். அது எப்படின்னா, எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண் யார் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு, இப்ப நான் கூட ஏதாவது ஒரு விஷயத்த வரப்ப வேண்டாமா அப்படின்னு, என்ன வேண்டான்றீங்க அப்படின்னு எனக்கு யார் சொல்லுவாங்கன்னா என் வைஃப் தான் சொல்லுவாங்க. கிரைசிஸ் வரப்ப, ஒரு ஆணுக்கு கிரைசிஸ் வரப்ப அந்த டைம்ல இது உங்களால முடியும் அப்படின்னு சொல்றது இன்னொரு ஆணா இருக்காது, கூட நம்ம கூட இருக்கிற ஒரு நம்மோடு தொடர்புடைய, யார் நம்மளுடைய தொடர்புடைய. நான் தோத்தப்பெல்லாம் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன என்னுடைய அம்மா. ஏன்னா ஸ்கூல் விட்டு நின்று ஸ்கூல் விட்டு துரத்தினாங்கல்ல, துரத்தினப்ப எங்க அம்மா எப்பவுமே என்ன, நான் பல நேரங்கள்ல வாழ்க்கையில தோத்தப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி, நான் தோத்தா கூட அது தோல்வி இல்லை, முன்னேறி போகக்கூடிய பாதை அப்படின்னு மனசளவுல ஸ்ட்ரென்த் கொடுத்தது என்னோட அம்மா. அதனால சொன்னேன், அது எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமா. எப்பெல்லாம் எனக்கு கிரைசிஸ் இருக்குமோ மனசளவுல நான் யோசிக்கணும் இல்லையோ, நான் என்னோட மொபைல் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா கால் பண்ணிருப்பாங்க. இது இன்னைக்கும் நான் அது அதுதான் டெலிபதின்னு சொல்றது. ஒரு பெண் எப்படி அன்றாடம் தான் சார்ந்த ஆண்களை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அதான் சொன்னேன். ஆண் எப்பொழுதும் ஆணாக இருக்கிறான், பெண் ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதால் அவர்கள் முழுமை, அவங்க கம்ப்ளீட். ஆக்சுவலா துன்பம் என்றும் ஆணுக்கல்ல, அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே. துன்பம் என்றும் ஆணுக்கல்ல, அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே. நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியில் கானகம் நனைந்ததம்மா. தாயே தீயில் மூழ்கி அட தண்ணீரின் தாமரை போல நீ வந்தாய் அப்படின்னு இந்த பாடல் தண்ணீரில் தாமரை போல் அப்படின்ற அந்த உணர்வு தான் பெண்கள். எனக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில பெண்களை அவங்கள வெறும் பார்வையால் நம்ம சும்மா பார்க்கிற அந்த விஷயம் மட்டும் இல்லாம, இல்ல அவங்க அணுகிறது மட்டும் இல்லாம, அவங்கள கையாளக்கூடிய அந்த தருணம் வரப்ப எப்படி அப்படின்னா, நான் ஒரு அதிகாரியா இல்லை, ஒரு ஆசிரியரா. ஏன்னா இங்க 2 ஆசிரியர்கள், அவனி மாடசாமி அவருடைய நண்பர், இவர்கள் ஆசிரியர்னு சொல்றப்ப அவங்களுக்கு அந்த பெருமிதம் இருக்கு இல்லையா. அதனால எனக்கு எப்பவுமே ஆபீசரா இருக்கிறதுல ஒரு பெருமையும் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 40,000 பசங்களையும், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்ல, அது மாதிரி 3 லட்சம் பசங்கள்ல அரசாங்க பள்ளியில படிக்கிற பசங்களை ரீச் பண்றதுனால பெண்களை பாக்குறப்ப, ஏன்னா ஜெயிச்சு ஒரு ஆண் வர்றதுக்கும் ஒரு பெண் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது 2 மாதத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வு. இது குறிப்பா பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க அப்பா அம்மா முத தடவையா சென்னைக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊர்ல விவசாயம் சொல்றத விட ஒரு நிறைய மாடு வச்சிருக்காங்க, மாட்டுல பால் கறந்து அங்கேயே ஊர்லயே அவங்க அந்த பால் வியாபாரம், அதோடு சேர்ந்து கொஞ்சம் விவசாயம் நடக்குது. அதனால அவங்களுக்கு சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. மாடை பார்த்துக்கணும் இல்லையா, சென்னை வர்றதுக்கான அவங்க கிராமத்திலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஸோ முதல் பொண், அந்த பொண்ணு தான் இப்ப நான் சொல்ற இந்த சிச்சுவேஷன். ஏன்னா படிக்காத ஒரு பெண்
படிக்கலனாலும் என்ன ஒரு வீரியம், என்ன ஒரு கடமை, என்ன ஒரு தாற்பயம் அப்படின்ற அந்த விஷயம் எப்ப எனக்கு தெரியும்னா, ஒரு ஆசிரியரா எனக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மா அவங்க என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு. ஏன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணதோட சரி. இந்த ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமில இங்க வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு. நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ராணுவத்துல அதிகாரியா செலக்ட் ஆகுறவங்கள அங்கதான் ட்ரெயின் பண்றாங்க. இன்னொரு அகாடமி இந்தியன் மிலிட்டரி அகாடமி இருக்கு டேராடூன்ல. இது இங்க ரொம்ப முக்கியமான அகாடமி. சோ அதுல அந்த அகாடமில வருஷா வருஷம் ஒரு 500 ஆண்கள், அதுல குறைந்த பெண்கள் ஒரு 30ல இருந்து 20ல இருந்து 30 பேர் தான் இருப்பாங்க. சோ அந்த 30 பெண்கள்ல வருடா வருடம் என்கிட்ட ட்ரெயின் ஆன யாராவது ஒரு பெண்மணி அங்க நிச்சயமா ஒரு கேர்ள் இருப்பாங்க. கேடட்டா, ஆஃபீஸர் கேடட்னு சொல்லுவோம், ட்ரெயினி கேடட்னு. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுதான் ஒரு பெண்ணுக்குரிய மதிப்பும். அது அம்மாவா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும், தாத்து பாட்டியா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும், இந்த காம்பினேஷன் இதெல்லாம். இந்த காம்பினேஷன்ல ஒரு நெகிழ்வான ஒரு தருணம். அந்த பொண்ணு பேர் சரண்யா. அந்த பொண்ணு பக்கத்துல இன்னொரு பையன். அந்த பையன் பேர் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த பையன் 5வது தலைமுறை அதிகாரி, 5th ஜெனரேஷன். அவன் அவங்க அப்பாவுக்கு சல்யூட் பண்றான், அவங்க அப்பா போறாரு. தாத்தாக்கு சல்யூட் பண்றான், தாத்தா போறாரு. தாத்தாவுக்கு சல்யூட் பண்றான், அதுவும் போறாரு. எல்லாரும் ஹெல்தியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோ இவன் 5வது தலைமுறை அதிகாரி. பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப கவனத்தோட 5வது தலைமுறை அப்படின்ற அந்த பெருமிதம் இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். 5வது தலைமுறை தொடர்ந்து ஒரு தலைமுறையும் இருக்காம. ஆனா பத்திரிகையுடைய கவனம் இன்னொரு பக்கம், இந்த பக்கம். அந்த பொண்ணு அந்த பரேட்ல ஆண்கள் 500 அதிகாரிகள் இருந்தாலும், ஆண் அதிகாரியா இருந்தாலும், அந்த 500 ஆண் அதிகாரிகளும் தாண்டி அந்த பெண்ணு தான் தி பெஸ்ட் ஆபீசர் கேரக்டா பரிசு வாங்கி, அங்க சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி சீஃப் வந்திருந்தாரு. அவர்கிட்ட பரிசு வாங்கி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து அந்த பொண்ணு தான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுச்சு. இதெல்லாம் அபிஷியல் நடக்கிறது. இது நடந்து முடிஞ்சு ரேங்க் இந்த பக்கம் 2 பக்கம் பிரிச்சிருவோம். பிரிச்சதுக்கு அப்புறமா அதிகாரின்னு சொல்லுவோம், செகண்ட் லெப்டினன்ட் அப்படின்னு. சோ செகண்ட் லெப்டினன்ட் பிரிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு உணர்வு, முதல் மரியாதை யார் கொடுக்கணும்னு. ஏன்னா அவங்க 2 பேருமே கிராமத்துல இருந்து வந்திருக்கிறதுனால அவர் வேட்டியோட, இங்க பெரியவர்கள்லாம் வேட்டியோட இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. நானும் வேட்டியோட தான் வரணும்னு நினைச்சேன். வேற ஒரு 2-3 நிகழ்வு போக வேண்டியதுனால வேட்டியால வர முடியல. இல்லைன்னா அவனி மாட மாதிரி வேட்டி யூஸ்வலா சாட்டர்டே சண்டேல கட்டிடுவாங்க. அவர் அந்த வேட்டிய கட்டிட்டு அங்க என்ன கிராமத்துல என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதே ட்ரெஸ்ஸோட அவங்களும் அதே ட்ரெஸ்ஸோட வந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா சீட் வேற இடத்துல அலோகேட் பண்ணாங்க. எனக்கு ரெட் கார், அதாவது ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ரெட் கார்டுனா விஐபியில அந்த சீஃப் கெஸ்ட் பக்கத்துல உட்கார வேண்டியது. எனக்கு கொடுத்த கார்டா என்ன பண்ணேன்னா, அவங்க அப்பா அம்மாவை கொடுத்து நீங்க உட்காருங்க அவங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அவங்களுக்கும் அது தெரியல. உட்கார வச்சுட்டு இப்ப அந்த தருணம் வரப்ப, சல்யூட் பண்ற தருணம் வரப்ப, அந்த பொண்ணு ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் சல்யூட்டை யார் தெரியுமா, ஒரு படித்த பெண். இதான் ஒரு பெண் படிச்சதுக்கான அழகு. ஒரு படித்த பெண் தான் படிக்காத அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அதுல அப்பாவுக்கு முதல்ல சல்யூட் பண்றதுக்கு பதிலா, ஏன்னா பெண்கள் வர்றப்ப ஏண்டி நீ போய் என்னத்த பெருசா படிச்சு கிழக்க போற அப்படின்னு முதல்ல சொல்றது யாருன்னு பார்த்தா அம்மாவா தான் இருப்பாங்க. அப்பாவா இருக்க மாட்டாரு. ஏன்னா அப்பா செல்லம் கொடுப்பாங்க. போமா எங்க வேணா போமா அப்படின்வாங்க. அப்பா என்னைக்குமே பெண்களுக்கு தடையா இருந்தது இல்லை. ஆனா அம்மா இல்ல, அவங்களுக்கு ஆதங்கம். தான் பொண்ணு வெளியில போறப்ப என்ன பாதுகாப்பு அப்படின்னு அவளை தைரியமா இன்ஜினியரிங் படிக்க வச்சு, அதுவும் ராணுவ அதிகாரியா அப்படின்னு மாத்தணும்னு போமா, நாட்டுக்காக தானே, வீட்டுக்காகவா நாட்டுக்காகவா அப்படின்னு வரப்ப எது பெருசு கூட நண்பர் பேசிட்டு இருந்தார். எது அப்படின்னு வர நாடுன்னு வரப்ப தான் பெற்ற அந்த பிள்ளையை அதுதான் சொன்னல, பெண்ணுக்குரிய அந்த அந்த மேல் நோக்கிய சிந்தனை அது பண்ண உடனே அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சல்யூட் கேப் போட்டு ஃபர்ஸ்ட் சல்யூட் அவங்க அம்மாவுக்கு அடிச்சது பாருங்க. அதுதான் அந்த அந்த நிகழ்வு. ஃபர்ஸ்ட் சல்யூட், முதல் சல்யூட்லாம் அந்த அம்மாவுக்கு அடிக்குது. நான் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த சல்யூட் எனக்கு அடிப்பாங்க ட்ரெயின் பண்ணதுனால. அந்த கேப், ஏன்னா அந்த ரேங்க் இருக்கும்ல, அந்த கேப் ரொம்ப அழகான கேப். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்மி கேப் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கேப் எடுத்து
அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு பார்த்து, ஏன்னா அவங்க அம்மாவால போட முடியாதுல்ல நிச்சயமா, இருந்தாலும் கேப் போட்டு சல்யூட் பண்ணதுக்கு அப்புறம், சல்யூட் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் மாடிச்சு. இதுதான் படித்த பெண் படிக்காத அடையாளம் கொடுத்த இன்னொரு பெண்மணிக்கு, அது அம்மாவா இருக்கலாம், என்னவெல்லாம் இருக்கலாம், இன்னொரு பெண்ணு கொடுத்த அந்த உணர்வு தான் பெண்ணுடைய உணர்வு. இந்த உணர்வு தான் அங்க என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி பெண்கள் அவங்கள நான் தான் சொன்னேன், மென்டலி ஸ்ட்ராங்னால நாங்க இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூல பெண் வரப்ப அவங்கள தகுதி படிக்கிறதுல எந்த விதத்திலையும் அவங்க குறைச்சல் இல்லை. ஒரு ஆண் அவங்கள தகுதி படுத்திக்கிறதே இல்லை. நான் இந்த பதவிக்கு தகுதியானவனா அப்படின்னு வாயை திறந்து சொல்றதுக்கு ஒரு ஆணுக்கு தகுதி என்னைக்குமே இருந்ததில்லை. ஆனா ஒரு பெண் நான் தகுதியானவள் என்று வார்த்தையில் மட்டுமல்ல, உணர்விலும் செயலிலும் உள்ள ஒரு முழுமை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையோட தான் அத்தனை பெண்களும் என் மூத்த சகோதரியாக, இளைய சகோதரியாக, உடன் பிறந்த சகோதரியாக பாவித்து வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளையும், தமிழ் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள நம்முடைய அவனி தமிழ் வலையொலி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மறக்காம அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.